வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாருமிறை குலவே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாருமிறை குலமே. இரவினில் தவித்திட்ட பொழுதினிலே முழுநிலவாய் நிலமதில் நடந்தவனே. இடர்தனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளி. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாருமிறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய தூய மர நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் தன்னலம் துறந்து நம்முடைய சிலுவையை தூக்கி கொண்டு அவரை பின் செல்வதன் மூலம் நிறை வாழ்வை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். தம் உயிரை காத்து கொள்ள விரும்புகிற எவரும் அதை இழந்து விடுகின்றார். என் பொருட்டு தம் உயிரை இழக்க விரும்புகின்ற எவரும் அதை காத்து கொள்வார் என்று இயேசு நற்செய்தியிலே மிக தெளிவாக கூறுகின்றார். ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே ஆண்டவருடைய திரு இருதயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற இரத்தம் எங்களை கழுவவும் அவருடைய அன்பால் எங்களை நிரப்பி நாங்கள் அன்பின் மக்களாக அவருடைய திரு இருதயத்திற்கு ஆறுதலை கொடுக்கின்ற மக்களாக வாழ திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை தகுந்தபடியாக கொண்டாட அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்கள் குற்றங்கள் குறைகளை இணைந்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சருளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பேரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சருளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து எமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தரலும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் நாகும் நூலிலிருந்து வாசகம். வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு,
உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான். அவன் முற்றிலும் அழிந்து விட்டான். இஸ்ரேலின் மேன்மை போலவே யாக்கோப்பின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார். கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு! அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை. சாட்டை அடிகளின் ஓசை, சக்கரங்களில் கிரிச்சிடும் ஒளி, தாவி பாயும் புறவிகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர். வாள் மின்னுகின்றது, ஈட்டி பளபளக்கின்றது. வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர். பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர். அருவருப்பானவற்றை உன்மீது எறிவேன். உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடி பொருளாக்குவேன். உன்னை நோக்குவோர் எல்லாரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி, நினிவே பாழாய் போனது, அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள். உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பலவியாக. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாளன்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. ஆண்டவரே அவர் மக்களுக்காக தீர்ப்பிடுவார். அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் மனமிறங்கிடுவார். நானே இருக்கின்றவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. மின்னும் என் வாளை நான் தீட்டி நீதி தீர்ப்பை என் கையில் எடுக்கும்போது, என் பகைவரை பழி வாங்கி என் பகைவருக்கு பதிலடி கொடுப்பேன். கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. Hallelujah, Hallelujah, Hallelujah. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. Hallelujah, Hallelujah, Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, திருவசனங்கள் 24 தொடக்கம் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்?
மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, பழைய ஏற்பாட்டின் சிறிய நூல்களுள் ஒன்று அல்லது பழைய ஏற்பாட்டின் இறைவாக்கு நூல்களுள் சிறியதாக கணிக்கப்படுவது நாகும் புத்தகம். இஸ்ராயலரின் பழம்பெரும் எதிரியான அசிரியாவின் தலைநகரான நினிவே வீழ்ச்சியடைந்த போது மகிழ்ச்சி பாடலாக எழுதப்பட்ட நூல்தான் இந்த நாகும் புத்தகம். அசிரியா என்பது ஒரு சாதாரண நாடல்ல, அது வலிமை வாய்ந்த பலமான நாடு. சாலமோன் அரசனுக்கு பிறகு இஸ்ராயல் நாடு வடநாடு தென்னாடு என இரண்டாக பிரிந்தது. வடநாடாகிய இஸ்ராயல் நாடு கிறிஸ்துவுக்கு முன் 722 அழிவுறுவதற்கு காரணமாக இருந்தது இந்த அசிரியா. ஆகவே யாவே இறைவன் அசிரியாவை தன் கைப்பாவையாக பயன்படுத்தி பாவத்திலே உழந்த அந்த இஸ்ராயல் நாட்டுக்கு பாடம் புகட்ட வேணும் என்று அதனை அடிமைப்படுத்தியதாக நாங்கள் வாசிக்கின்றோம். யாவே இறைவன் அசிரியாவை தன் கைப்பாவையாக பயன்படுத்தி இருக்கின்றார். ஏனென்றால் இந்த இஸ்ராயல் நாடு பாவத்திலே உழன்று கொண்டிருந்தது. ஆகவே அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக அவர்களை அடிமைப்படுத்தியதாக நாங்கள் வாசிக்கின்றோம். இருப்பினும் அசிரியா தான் இறைவனது கையில் கரத்திலே கைப்பாவையாக இருப்பதை உணராமல் வெற்றியின் போதையிலே மிதந்தது, அகந்தையிலே நிறைந்திருந்தது, ஆணவத்திலே தலை தூக்கி ஆடியது, இறைவனுக்கு எதிராக செயல்பட்டது என்று சொல்லி எசாயா நூல் 10ஆம் அதிகாரத்திலே 5 தொடக்கம் 19 வசனங்கள் வரை நாங்கள் வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட அசிரியா நாடு அதன் தலைநகராக இருந்த நினிவே கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே அழிவுற்றது. ஆணவம் கொண்டு மற்ற மக்களை கொடுமைப்படுத்தும் எந்த நாடும் இறைவனால் தண்டிக்கப்படும் என்ற செய்தியை இந்த புத்தகம் நாகும் புத்தகம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அகந்தையோடும் ஆணவத்தோடும் செயல்பட்ட நாட்டின் வீழ்ச்சியை குறித்து மகிழ்ந்து பாடும் கவிதையாக இந்த நாகும் புத்தகம் அமைந்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் நம் வாழ்விலே பல்வேறுபட்ட நல்ல காரியங்களை செய்யலாம். பிறருக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி அல்லது வேறு எந்த வடிவத்திலோ நாங்கள் உதவி செய்யலாம், நலிந்தவர்களை முன்னேற்றி விடலாம், சமூக பணி செய்யலாம், மற்றவருடைய குற்றங்களை தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டி அவர்களை திருத்த முற்படலாம், இன்னும் விடுதலை பணி செய்யலாம். இவ்வாறு நாங்கள் எல்லா காரியங்களிலும் நம் இறைவனின் கரத்திலிருந்து செயல்படுகின்றோம் என்பதை மறக்கின்ற பொழுது நாங்கள் ஆணவத்திலும் அகந்தையிலும் வாழ்வதாக அர்த்தம் கொள்ளப்படுகின்றது. எந்த நல்ல காரியங்களையும் எந்த நிகழ்வுகளையும் நாங்கள் செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய கரத்திலே இருந்து நாங்கள் செயல்படுகின்றோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அவ்வாறு நாங்கள் அதை மறந்து செயல்படுகின்ற பொழுதுதான்
இந்த அகந்தையும் ஆணவமும் அகங்காரமும் எங்களை அழிவுக்கு இட்டுச் செல்லுகின்றது. அரசன் ஒருவன் இருந்தான், கொஞ்சம் தலைக்கணம் பிடித்த அரசன். அடிக்கடி தன்னுடைய மந்திரிமாரிடமும் சரி, அரசு அவையிலே இருந்த ஏனைய மந்திரிகளிடமும் சரி, அரச அவையினரிடமும் சரி, கடவுள் பெரியவரா நான் பெரியவரா என்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தானாம். இது அவனுடைய வழக்கமாக இருந்தது. அங்கிருந்த ஞானிகளிடம், மந்திரிகளிடம், அரச அவையினரிடம் கேள்வி கேட்பது. யார் பெரியவர், கடவுள் பெரியவரா நான் பெரியவரா என்பதை அவன் வழக்கமாக கேட்பதாக வைத்து கொண்டிருந்தான். இந்த மந்திரிமாரும் சரி, அரச அவையினரும் சரி, தங்களை காத்து கொள்ளும் பொருட்டும் தங்களுடைய பதவிகளை தக்க வைத்து கொள்ளும் பொருட்டும் இன்னும் அந்த அரசரை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளும் பொருட்டும், அரசே நீர்தாம் பெரியவர் என்று சொல்லி அவரை சந்தோஷப்படுத்தி விடுவார்களாம். ஆனால் அவர்களிலே இருந்த ஒரு ஞானி, ஒரு மந்திரி, சற்று ஞானம் பொருந்தியவராக, அறிவுள்ளவனாக அவன் சிந்திக்கின்றான். ஆனால் இந்த அரசனுடைய கேள்விக்கு அவன் ஒருபோதும் பதில் அளிப்பதில்லை. மௌனமாக அவன் தலை குனிந்து இருந்து விடுவான். இந்த அரசனுடைய கேள்வியில் இருந்த முட்டாள்தனத்தை அவன் உணர்ந்து அவருடைய கேள்விக்கு ஒருபோதும் பதில் அளிப்பதில்லை இந்த ஞானம் நிறைந்த மந்திரியார். இதை கண்ணுற்ற இந்த அரசனுக்கு ஒரு நெருடலாகவே இருந்தது. எல்லோரும் என்னுடைய கேள்விக்கு பதில் அளிக்கின்றார்கள், ஆனால் ஒரு மந்திரி மட்டும் தன்னுடைய கேள்விக்கு பதில் அளிப்பதில்லை என்று ஒரு நெருடலோடு அவர் காத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த மந்திரியாரை பார்த்து, நீர் சொல்லும், நான் பெரியவரா கடவுள் பெரியவரா என்று நீர் பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மந்திரியாரை பார்த்து கேட்கின்றார் அரசர். மந்திரியாரும் ஒரு வழி இல்லை, சந்தேகமில்லை அரசே, நீர்தான் பெரியவர் என்று குறிப்பிடுகின்றார். சந்தேகம் ஏதுமில்லை, நீர்தான் பெரியவர் என்று அந்த மந்திரி அரசனை பார்த்து கூறுகின்ற பொழுது அரசனுக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி, பூரிப்படைகின்றார், மகிழ்ச்சி கொள்ளுகின்றார். ஆனால் இந்த மந்திரியார் தொடருகின்றார், அரசே, நீ நினைத்தால் உமக்கு பிடிக்காத ஒருவரை இலகுவாக நாடு கடத்த முடியும். நீ நினைத்தால் உமக்கு பிடிக்காத ஒரு நபரை இலகுவாக நாடு கடத்த முடியும், உமக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் கடவுள் பாவம், அவர் நினைத்தவுடன் யாரையும் நாடு கடத்த முடியாது. ஏனென்று சொன்னால் எல்லா இடமும் கடவுளுக்கு சொந்தமாக இருக்கின்றது. அப்படி இருக்க இந்த கடவுள் அவனை எங்கு நாடு கடத்துவார்? இந்த உலகமே கடவுளுக்கு சொந்தமாக இருக்கின்றது, அவருடைய படைப்பாக இருக்கின்ற பொழுது கடவுள் நினைத்தால் ஒரு மனிதனை எங்கு நாடு கடத்த முடியும்? முடியாது. ஆகவே நீ நினைப்பதை சாதிக்கலாம், அதற்கு உமக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் கடவுளால் முடியாது. ஆகவே நீர்தான் இங்கே பெரியவர் என்று சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு அவனுடைய ஆணவம், அவனுடைய அகங்காரம், அவனுடைய அகந்தை அங்கே தெரிகின்றது. அன்றிலிருந்து அந்த அரசன் அடக்கி வாசிக்க முற்படுகின்றான். அந்த கேள்வியை கேட்பதையும் அவன் நிறுத்தி விட்டான். இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, இந்த நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், தன்னலம் துறந்து சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்ற விரும்புகிறவன் எவரும் வாழ்வு பெறுகின்றார், நிறைவாழ்வை பெறுகின்றார். தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுகின்றார். என் பொருட்டு தம்முடைய உயிரை இழக்க விரும்புகிற எவரும் அதை காத்து கொள்வார் என்று மிக தெளிவாக நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். இதை வேறு வகையிலே நாங்கள் சொல்லப்போனால், தன்னலம் திறந்து என்ற வார்த்தைக்கு எங்களுடைய ஆணவத்தை திறந்து, அகந்தையை திறந்து, அகங்காரத்தை நாங்கள் திறந்து சிலுவையை தூக்கி கொண்டு ஆண்டவர் பின்னாலே செல்லுகின்ற பொழுது நாங்கள் நிறைவாழ்வை கண்டடையக்கூடியதாக இருக்கின்றது, நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.
மாறாக நாங்கள் ஆணவத்தோடும் அகந்தையோடும் அகங்காரத்தோடும் செயல்படுகின்ற பொழுது நாங்கள் ஆண்டவரை பின் செல்ல முடியாதவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய சிலுவையை தூக்கி கொண்டு ஆண்டவரை பின் சொல்ல முடியாத மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஆணவமும் அகந்தையும் அகங்காரமும் எங்களை இயேசுவை பின் சொல்ல தடையாக இருக்கின்றது. ஆகவேதான் எங்களுடைய தன்னலத்தை துறந்து, ஆணவத்தை துறந்து, அகந்தையை துறந்து, அகங்காரத்தை நாங்கள் துறந்து சாதாரண எளிமையான மக்களாக, அன்பின் மக்களாக நாங்கள் வாழுகின்ற பொழுது இறைவனை நாங்கள் பற்றி கொண்டு அந்த இறைவனிலே நாங்கள் முழுமையான வாழ்வை கண்டடைய முடிகின்றது. நிறைவாழ்வாம் முழுமையாம் இறைவனை கண்டுகொள்ள அவருடைய வழியிலே நாங்கள் நடக்க தடையாக இருக்கின்ற அல்லது எங்களுடைய வாழ்வை அழிக்கின்ற, எங்களுடைய வாழ்வுக்கு வீழ்ச்சியாக இருக்கின்ற இந்த ஆணவத்தை, அகந்தையை, அகங்காரத்தை நாங்கள் துறப்பதன் மூலம் ஆண்டவருக்கு உரிய மக்களாக, உரிய சீடர்களாக நாங்கள் அவருடைய சிலுவையை தூக்கி கொண்டு அவர் பின்னே செல்ல மக்களாக வாழ திருப்பலியிலே நாங்கள் மன்றாடி செபிப்போம். அடியோர் யாந்தரும் காணிக்கையை அன்பாயே ஆண்டவரே. ஆவி என்றும் மை பாராமல் எம்பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றும் மை பாராமல் எம்பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவார், பலியாயமை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம்பரும் காணிக்கையை அன்பாயே பாய் ஆண்டவரே. சகோதர சகோதரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியதில் உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான குடையாக மாற்றுவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நாடும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டபமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக இன்றைய நாளில் நினைவு கூறப்படுகின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும், இன்னும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருள. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம்மட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றெனும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் அது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருள. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என திறந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நிலமடையும். என்றும் எனது குருதி அருகும் எவரும் தாகம் தெரிந்திடா நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு இதை யாராவது உண்டால் அவனின்றுமே வாழ்வான்.
வாழ்வு தரும் உணவு நானே என்கிறார் ஆண்டவர். என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்களும் அது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ளச் செய்தரலும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்கும் அயலவருக்கும் அன்பு பணிபுரிய சென்று வாழுங்கள். பரிசுத்த
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.